வணக்கம் ஸ்டூடெண்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ரிலேட்டிவ் வெலாசிட்டி. ரிலேட்டிவ் வெலாசிட்டின்னு என்ன? ரெண்டு பாடி மூவ் பண்ணுது வித் வெலாசிட்டி v1 அண்ட் v2 ஆர் பாடி A வித் வெலாசிட்டி v1, பாடி B வித் வெலாசிட்டி v2. ஒன்று ரெண்டு சேம் டைரெக்ஷனில் மூவ் பண்ணலாம், இல்லை ஆப்போசிட் டைரெக்ஷனில் மூவ் பண்ணலாம். இதுக்கு இது ரிலேட்டிவ் வெலாசிட்டின்னு நம்ம சொல்ல வரோம். ஏன்னா சிங்கிள் பாடியை மூவ் பண்ணால் நம்ம சிங்கிள் பாடியோட வெலாசிட்டி எடுப்போம். இப்போ ரெண்டு பாடி மூவ் பண்ணுறதுனால வெலாசிட்டி ஆஃப் ஒன் பாடி வித் ரெஸ்பெக்ட் டு அனதர் பாடி ஆர் வெலாசிட்டி ஆஃப் செகண்ட் பாடி வித் ரெஸ்பெக்ட் டு ஃபர்ஸ்ட் பாடி. அப்படி தான் நம்ம இந்த வெலாசிட்டி எடுக்க முடியும். ரெண்டு பாடியோட மோஷனை பற்றி படிக்கிற போது the velocity of one body with respect to another body is called relative velocity. Suppose இங்கே பார்க்குறோம், this is body A, this is body B. Body A இது ground. So இங்கே இங்கே அப்சர்வர் இருந்தால் தான் நமக்கு இந்த பாடியோட வெலாசிட்டி தெரியும். This is moving with velocity of A சொல்லலாம், அல்லது velocity of body 1. இதை நம்ம எப்படி சொல்லலாம்? இதை வந்து velocity of body B or velocity of body 2 இதை இப்படி சொல்லலாம். அப்சர்வ் வித் ரெஸ்பெக்ட் டு அப்சர்வர் தான் இது வெலாசிட்டி ஆஃப் த பாடி 1, வித் ரெஸ்பெக்ட் டு அப்சர்வ் தான் வித் ரெஸ்பெக்ட் டு பாடி 2. அப்சர்வ் எதர் அப்சர்வர் ரெஸ்ட்டில் இருப்பாங்க, அல்லது வெலாசிட்டி ஆஃப் த பாடி ஆர் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் தட் இஸ் VG, velocity of ground, which is always equal to 0. ஏன்னா கிரவுண்ட் எப்போவும் மூவ் பண்ணாது. வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்டு தான் பாடி A மூவ் பண்ணும், வித் ரெஸ்பெக்ட் டு B தான் பாடி Bயும் மூவ் பண்ணும். ஸோ லெட் V1 த வெலாசிட்டி ஆஃப் த பாடி வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட். ஸோ V1 நம்ம என்ன சொல்கிறோம்? V1 இஸ் த வெலாசிட்டி ஆஃப் பாடி A வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட், தட் இஸ் வெலாசிட்டி ஆஃப் த பாடி A வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட். அதை தான் V1 நம்ம சொல்லுவோம், டினோட் பண்ணுறோம். V2னா இந்த பாடி பியோட வெலாசிட்டி, இது V1 பாடி ஏயோட வெலாசிட்டி. V is equal to velocity of body B with respect to ground. ஸோ இப்போ நம்ம பார்க்குறோம் ரிலேட்டிவ் வெலாசிட்டி RV, ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் பாடி A with respect to பாடி B. அதை எப்படி நம்ம டினோட் பண்ணுறோம்? VAB. VABன்னு நம்ம டினோட் பண்ணாத வெலாசிட்டி ஆஃப் பாடி A வித் ஆர் VAB நம்ம எப்படி எழுதலாம்? VAB VA வித் ரெஸ்பெக்ட் டு Bனா VA இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி ஆஃப் பாடி A வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் ப்ளஸ் வெலாசிட்டி ஆஃப் கிரவுண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு பாடி B. அதை இப்படி நம்ம எழுதலாம். ஆர் இது எப்படி எழுதலாம்? வெலாசிட்டி ஆஃப் கிரவுண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு இது எப்படி எழுதலாம்? இது VAGனா VAG இஸ் ஈக்குவல் டு V1 ப்ளஸ் VGB. VBG வந்து V2னா VGB என்ன வரும்? ஆர் VGB என்ன வரும்? VGB is equal to negative of VBG, which is equal to V2. So minus V2, or we can write V1 velocity of A with respect to B minus V2. This is velocity of body A with respect to B. Velocity of body A with respect to body B. We can write it as R. இங்கே என்ன வரும்? ஸோ இதில் ரெண்டு கேசஸ் இருக்குது. V velocity of body B with respect to A, அதை இப்படி எழுதலாம். That is velocity of B body is equal to velocity of body B with respect to ground plus velocity of body with respect to ground, velocity of ground with respect to body A, which is equal to VBG V2 ப்ளஸ் VBG is equal to V2. VGA என்ன வரும்? VAG வந்து V1னா VGA வந்து minus V1 or we can write V velocity of body B with respect to A is equal to V2 minus V1.
இன் ஜென்ரல் நம்ம எப்படி எழுதலாம் VAB இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ஒன்று இது இங்கே எழுதலாம் வெலாசிட்டி மைனஸ் செகண்டோட வெலாசிட்டி. அதேமாதிரி VBG இது எப்படி எழுதலாம் VBA with respect to A, that is velocity of body B with respect to A is equal to velocity of first body minus velocity of second body minus velocity of first body. இதுதான் ஜென்ரலாக நம்ம டினோட் பண்ணுறோம். ஃபர்தராக சில கேசஸ்ஸு நம்ம பார்ப்போம். சப்போஸ் பாடி வந்து ரெண்டும் ஒரே டைரெக்ஷனில் போனால் வெலாசிட்டி எப்படி எடுக்கிறது? ஏன்னா ஒரு பஸ்ஸில் நம்ம ரெண்டு பேசஞ்சர் ரெண்டு டிஃப்ரெண்ட் பஸ்ஸில் போகிறாங்க. ரெண்டு பஸ்ஸும் போகிற போது சப்போஸ் ரெண்டும் சேம் ஸ்பீடில் போணுச்சுன்னா, சேம் ஸ்பீடில் ஒரே டைரெக்ஷனில் சேம் ஸ்பீடில் போணுச்சுன்னா இங்கே இருக்கிறவங்களுக்கு இங்கே இருக்கிறவங்க மூவ் பண்ணாத மாதிரி தெரியும், இங்கே இருக்கிறவங்களுக்கு இங்கே மூவ் பண்ண ஸ்டேஷ்னரியில் இருக்கிற மாதிரி தெரியும். தட் இஸ் ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் ஒன் பாடி வித் ரெஸ்பெக்ட் டு அனதர் பாடி இஸ் ஈக்குவல் டு 0. அந்த கேசஸில் எப்படின்னு நம்ம இப்போ பார்ப்போம். ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் பொசிஷன் டைம் கிராஃப், தட் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் வர்சஸ் டைம் கிராஃப். அதாவது டைம் கிராஃபில் எப்படி வரும்? டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆர் பொசிஷன்னு சொல்லலாம். பொசிஷன் எஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் வர்சஸ் டைம் கிராஃபில். டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃபில் என்ன பார்த்துருக்கோம்? m is equal to ஸ்லோப். ஸ்லோப் என்ன வரும்? y கோஆர்டினேட் பை x கோஆர்டினேட். இங்கே y கோஆர்டினேட் என்ன? displacement or position, y coordinate and by x coordinate. S by t is equal to velocity. So இதில் என்ன சொல்லலாம்? slope of position time graph gives velocity. For uniform velocity the constant uniform velocity ன்னு பார்க்க போனோம்னா constant velocity, அதாவது constant velocity னா this should be a straight line. slope இது straight line இருக்கும். ஏன்னா straight lineல slope எப்போதும் suppose straight line எப்படி இருந்ததுன்னா with respect to x axis this is also theta, with respect this is also theta, with respect to இந்த straight lineல எங்கே நம்ம slope எடுத்தாலும் இந்த angle எல்லாம் சேமாக இருக்கும். செகண்ட் திங், ஸ்லோப் இப்படி இருந்ததுன்னா இது வந்து நெகட்டிவ் ஸ்லோப். ஏன் நெகட்டிவ் ஸ்லோப்? திஸ் இஸ் தீட்டா வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆக்சிஸ். இஃப் தீட்டா இஸ் கிரேட்டர் தென் 90 டிகிரி ஸ்லோப் இஸ் நெகட்டிவ். தட் இஸ் வெலாசிட்டி டைம் கிராஃப் இப்படி இருந்ததுன்னா எக்ஸ் ஒய் ஆக்சிஸில். அதேமாதிரி வெலாசிட்டி டைம் கிராஃபில் இப்படி இருந்ததுன்னா திஸ் இஸ் தீட்டா. Theta is less than 90 degree, then in the slope m is equal to positive slope. இது என்ன? ST கிராஃபில், ST கிராஃப் ஆர் XT கிராஃப், டிஸ்பிளேஸ்மெண்ட் வர்சஸ் டைம் கிராஃபில். சப்போஸ் ஸ்லோப் இப்படி இருந்ததுன்னா as t, so slope is equal to 0. slope is equal to 0 னா velocity is equal to 0 velocity or constant velocity. either 0 velocity இந்த லைனில் இருந்துன்னா 0 velocity, இதில் இருந்துன்னா ஸ்லோப் இஸ் கான்ஸ்டன்ட்னா வெலாசிட்டி இஸ் 0. ஓகே, இதை மாதிரி பார்த்துருக்கோம். ஸோ இங்கே பார்க்குற போது சப்போஸ் வெலாசிட்டி ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் A with respect to B, பாடி A with respect to B as it is நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். சப்போஸ் இதில் 3 கேசஸ் இருக்குது. இஃப் ஒன்று velocity of A body should be is equal to velocity of B அப்படி இருந்ததுன்னா, சப்போஸ் இந்த 2 பாடி இருக்குது, இதுதான் ரோடில் velocity of body A, இது வந்து பாடி A, இது வந்து பாடி B, velocity of body B, if VA is equal to VB or we can say common velocity V, ரெண்டு சேம் வெலாசிட்டியில் சேம் டைரெக்ஷனில் போகுது. அடுத்தது பாடி, ஒரு பாடி இப்படி போகலாம் A அண்ட் அனதர் பாடி ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகலாம். 2 கேசஸ் இருக்குது. இங்கே வந்து 2 கேசஸ் இருக்குது. ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகிறது ஒன்று, சேம் டைரெக்ஷனில் போகிறது ஒன்று. ஓகே, இஃப் VA is equal to VB and body, இந்த கண்டிஷன் எடுத்து பார்ப்போம். if body
bodies move in the same direction. In the case, நம்ம velocity of A, body A with respect to velocity of B, ரிலேட்டிவ் வெலாசிட்டி. ஏன்னா ரெண்டு மூவ் பண்ணுறதுனால ஒரு இதோட வெலாசிட்டி இதோட ரிலேட் பண்ணுறோம், அதை தான் நம்ம ரிலேட்டிவ் வெலாசிட்டின்னு சொல்கிறோம். ரெண்டு ஆப்போசிட் டைரெக்ஷன். ஜென்ரல் ஃபார்முலா என்ன? ஃபஸ்ட்டு பாடியோட வெலாசிட்டி மைனஸ் செகண்ட் பாடியோட வெலாசிட்டி. ரெண்டு சேம் டைரெக்ஷனில் போணுச்சுன்னா இந்த டைரெக்ஷனில் போகிறது நம்ம பாசிட்டிவ்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த டைரெக்ஷனில் போகிறது நம்ம நெகட்டிவ்னு எடுத்துக்கலாம். வைஸ் வர்ஸா, இதை நெகட்டிவ்னு எடுத்துக்கிட்டால் இதை பாசிட்டிவ்னு வைக்கணும். ஜென்ரலாக நம்ம ரைட் ஹேண்ட் சைடை பாசிட்டிவ்னு எடுத்துக்கோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடை நெகட்டிவ்னு எடுத்துக்கோம். ஸோ இந்த கேஸ் என்ன வரும்? வெலாசிட்டி ஆஃப் பாடி ஏ மைனஸ் ரெண்டு சேம், இது ப்ளஸ் விஏ, ஏன்னா பாடி வந்து இந்த டைரெக்ஷன் மூவ் பண்ணுது, இந்த பாடியும் சேம் டைரெக்ஷன் மூவ் பண்ணுது, அதனால் இதையும் ப்ளஸ் விபி which is equal to VA minus VB. So the second velocity will be taken as positive. எந்த கண்டிஷனில்? ரெண்டும் ஒரே டைரெக்ஷனில் மூவ் பண்ண, இதுவும் பாசிட்டிவ் மைனஸ் பாசிட்டிவ், அதுதான் பாசிட்டிவ் மைனஸ் பாசிட்டிவ். அதேமாரி விபிஏவும் எப்படி வரும்? சேம் கண்டிஷன். விபிஏ இஸ் ஈக்குவல் டு விபி மைனஸ் விஏ. ரெண்டு சேம் டைரெக்ஷனில் மூவ் பண்ணுறதுனால இதுவும் பாசிட்டிவ் தான் இருக்கும், இதுவும் பாசிட்டிவாக இருக்கும். விச் இஸ் ஈக்குவல் டு விபி மைனஸ் விஏ. சப்போஸ் ரெண்டு ஆப்போசிட் டைரெக்ஷனில் மூவ் பண்ணுது, வி சே விஏ, திஸ் இஸ் விபி. ஸோ இந்த டைரெக்ஷனில் போகிறது பாசிட்டிவ்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த டைரெக்ஷனில் மூவ் பண்ணுறதை நெகட்டிவ்னு எடுத்துக்கணும். இந்த கேஸ் என்ன வரும்? வெலாசிட்டி, இது ஒரு கேஸு, வெலாசிட்டி ஆஃப் ஏ with respect to B is equal to VA minus VB ன்னு போடுறோம், இது பாசிட்டிவ் மைனஸ், இது ஜென்ரல் ஃபார்முலா. இந்த இது ஜென்ரல், இது ஒரு டைரெக்ஷன் போகுது, இது பாசிட்டிவ் டைரெக்ஷன், இது நெகட்டிவ் டைரெக்ஷன் போகுது. ஸோ இது நம்ம நெகட்டிவ்னு எடுத்துக்குவோம். இஸ் ஈக்குவல் டு VA ப்ளஸ் VB. எந்த கண்டிஷனில்? போத் ஆர் மூவிங் இன் ஆப்போசிட் டைரெக்ஷன். ஆப்போசிட் டைரெக்ஷன் மூவ் பண்ணிச்சுன்னா இதை மாரி எடுத்துக்குவோம். VBA எப்படி எடுத்துக்கலாம்? VBA is equal to VB, ஜென்ரல் ஃபார்முலா எழுதுவோம், VB into VA வரும். ஸோ VBA இதை நெகட்டிவ்னு எடுத்துக்கிட்டோம்னா இதை பாசிட்டிவ்னு எடுத்துக்கணும். ஆஸ் பர் திஸ் கன்வென்ஷன் VBA is equal to மைனஸ் VB மைனஸ் ப்ளஸ் மைனஸ் VA. இதை எப்படி எடுத்துக்கலாம்? ஆர் we can take it, இதை வந்து நெகட்டிவ் எடுத்துக்கிட்டு இந்த டைரெக்ஷனில் போகிற நெகட்டிவ் எடுத்துகிட்டு இதை டைரெக்ஷனில் பாசிட்டிவ் எடுத்துக்கிட்டோம்னா எப்படி வரும்? VBA இஸ் ஈக்குவல் டு VB மைனஸ் VA. ஸோ இதை நம்ம பாசிட்டிவ்னு எடுத்துக்கிறோம், இது பாசிட்டிவ். அப்புறம் இது வந்து நெகட்டிவ்னு எடுத்துக்கிறோம், நெகட்டிவ்னு எடுக்கிற போது நெகட்டிவ். அப்போ என்ன பண்ணணும்? ஒன்றும் சேம் டைரெக்ஷனில் போனோம்னா ஸோ திஸ் வில் பிகம் VB ப்ளஸ் VA. ஸோ இதில் என்ன நம்ம கன்சிடர் பண்ணலாம்? இதில் கன்சிடர் பண்ணுறது என்னென்னா, ஒன்று ரெண்டு சேம் டைரெக்ஷனில் போணுச்சுன்னா ஒன்று சப்ட்ராக்டட் வித் அனதர். சப்போஸ் ரெண்டு ஆப்போசிட் டைரெக்ஷனில் போனோன்னா டைரெக்ஷன் சைன் கன்வென்ஷன் கொடுத்துக்கிட்டு ஒன்று பாசிட்டிவ்னு எடுத்துக்கிட்டோம்னா பாசிட்டிவ் மைனஸ் இது நெகட்டிவில் வருது. ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் செகண்ட் ஒன் இந்த கேஸில் வரும். இந்த கேஸில் சப்போ போத் ஆர் இன் ஆப்போசிட் டைரெக்ஷன், ப்ளஸ் வந்ததுனாலே அது ப்ளஸ் வந்ததுன்னா டோட்டல் மைனஸ் வந்ததுனாலே இதை எப்படி நம்ம எழுதலாம்? இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் ஆஃப் விபி ப்ளஸ் விஏ இப்படி எழுதலாம். தேர்ட் திங், நம்ம ஸ்லோப்ஸை பார்க்குறோம். ஸ்லோப் இப்படி ஸ்லோப் வந்து இப்படி ஒரு ஸ்லோப் இருக்கலாம், இப்படி ஒரு ஸ்லோப் இருக்கலாம், இப்படி ஒரு ஸ்லோப் இருக்கலாம். ஸோ இதோட தீட்டா என்ன வருது? தீட்டா, இதோட தீட்டா இதோட தீட்டா வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆக்சிஸ். ஸ்லோப் வந்து என்ன? ஸ்லோப் வந்து இதில் வந்து தீட்டா குறைச்சலாக இருக்குது, கொஞ்சம் கூடுதல். ஸோ தீட்டா ஸ்லோப் இஸ் ஈக்குவல் எம் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? ஸ்லோப் எப்படி எழுதலாம்? ஒய் கோஆர்டினேட் பை எக்ஸ் கோஆர்டினேட் இல்லையா? இப்படி இருந்ததுன்னா திஸ் இஸ் ஒய் கோஆர்டினேட் பை எக்ஸ் கோஆர்டினேட், தட் இஸ் நத்திங் பட் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். ஸோ எக்ஸ் பை டி என்ன வருது? எக்ஸ் பை டி இஸ் ஈக்குவல் டு tan of theta, or we can write it as slope is equal to
tan ஆஃப் தீட்டா இப்படி எழுதலாம். ஸோ தீட்டா பெருசாக டேனும் பெருசாகிட்டே வரும். தீட்டா வித்தின் 90 டிகிரியில் 90 டிகிரிக்குள்ளார தீட்டா பெருசாக டேன் பெருசாகும். டேன் பெருசாக இருந்துச்சுன்னா ஸ்லோ பெருசாக இருந்துச்சுன்னா வெலாசிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ அதை நம்ம எப்படி எழுதலாம்? மோர் த ஸ்டீப்பர் கிராஃப் steeper line, straight line, more is velocity. இது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் பொசிஷன் டைப் லாப்ல. ஸோ இப்படி ஒரு கிராஃப் இப்படி ஒன்று இருந்ததுன்னா ஸோ திஸ் இஸ் தீட்டா 1, திஸ் இஸ் தீட்டா 2, திஸ் இஸ் தீட்டா 3. ஸோ திஸ் இஸ் V1, V2, V3, V2, V1ன்னா ஸோ V1 is less than V2 is less than V3 இப்படி எழுதலாம். எவ்வளோக்கு எவ்வளோ இந்த கிராஃபு இப்படி போக less than 90 டிகிரி வரைக்கும் போக more steeper is the straight line is more is the velocity. இந்த ஃபார்முலா வெலாசிட்டி அதிகமாகவும் ஸ்லோப் அதிகமாக தீட்டா அதிகமாக tan தீட்டா அதிகமாகும். tan தீட்டா அதிகமாகனா ஸ்லோப் அதிகமாகிச்சுன்னா வெலாசிட்டி அதிகமாகும். ஸோ இதுதான் ஸ்லோப்போடது. இந்த கண்டிஷனில் வெலாசிட்டி என்ன வரும்? வெலாசிட்டி இஸ் கான்ஸ்டன்ட் ஹியர். V/Tயில் இது S/Tயில் ஸ்ட்ரெயிட் லைன்னா m is equal to 0னா வெலாசிட்டி இஸ் equal to 0. சப்போஸ் எப்படி இருந்ததுன்னா m is equal to what is m is equal to what? You can say 90 degree இல்லையா? with respect to x-axis 90 degree, tan 90 is equal to infinity. In this case velocity is equal to infinity. இன்ஃபினிட்டி வெலாசிட்டியில் ஒரு பாடி மூவ் பண்ணவே முடியாது. ஸோ ரெண்டே கண்டிஷன் இருக்குது. ஒன்று இன்க்ளைன் ஸ்ட்ரைட் லைனாக இருந்தால் the velocity is constant, uniform velocity, infinity velocity and zero velocity depends upon the slope.